பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னது போல ஏசாயா புத்தகம் 53 அதிகாரம் 4 நம் மீது கொண்ட அன்பினால் கிறிஸ்து தம்மையே நமக்காக கையளித்தார், அவருடைய பாடுகளால் நாம் குணமடைந்தோம். இந்த இடம்தான் கத்தோலிக்க திருச்சபை வைத்திருக்கின்ற பீடம். இதற்கு அருகிலே நாம் ஏற்கனவே பார்த்த கிரேக் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறது, அவர்களுடைய பீடம் ஓரியண்டல் சர்ச்சினுடைய பீடம் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் ஆண்டவர் மரித்தார், அங்கு சிலுவையில் ஆண்டவர் மரித்தார். அந்த இடத்தில் நாங்கள் குழுவாக சென்ற போது இங்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். அதே இடம் அன்னை மரியா நின்று கொண்டிருக்க, அடுத்து அருகில் யோவானும் இருக்கிறார். ஆக ஆண்டவர் கல்வாரியில் அவர் மரிக்கிறார் என்பதை இந்த படங்கள் நமக்கு காட்டுகின்றன. இவை அனைத்தும் கோல்டன் பொன்மயமான தகடுகளால் வேயப்பட்டிருக்கும். அங்கு செல்லுகின்ற போதே கண்களை பழிச்சிடுகின்ற விதத்தில் கருப்பும் மஞ்சளும் கலந்த இடம் அருமையாக இருக்கும். அன்னை மரித்து நீண்ட கருப்பை இங்கே உடுத்தி சோகத்தோடு இருக்கிறார். யோவான் ஆண்டவருடைய பாதத்தை அவர் முத்தி செய்கிறார். யோவான் இங்கே இருக்கிறார். அந்த இடத்தில் நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு திருப்பலி ஒப்பு 21 நாட்கள் இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குருவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டது. நான் அந்த இடத்தில், ஆண்டவர் மரித்த இடத்தில் கல்வாரி திருப்பலி ஒப்பு கொடுத்தேன். இன்னொரு ஆண்டில் நான் சென்ற போது மற்ற நேரத்தில் நான் அங்கு சென்று அங்கு ஜெபித்தேன். ஆக அவற்றை காண்பிக்கிறது. இந்த கல்வாரி பீடத்துக்கு அருகில் ஸ்தாபாத் மாப்தர் என்ற அன்னையினுடைய திருச்சிருவம் இருக்கிறது. அன்னையினுடைய இதயம் வாளால் ஊடுருவப்பட்டது. சிமியோன் சொன்னதை இந்த இடம் நமக்கு காட்டுகிறது. அன்னையினுடைய இந்த படத்தில் அன்னையினுடைய இதயம் ஒரு பெரிய வாளால் ஊடுருவப்பட்டிருப்பது போன்று இருக்கும். இவை அந்த காட்சிகள். பிரியமானவர்களே, மிகவும் ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த தருணம். நீங்கள் எங்கும் இத்தகைய போட்டோஸ்களை நீங்கள் பார்க்க முடியாது. கூகுளில் தேடினாலும் மற்றும் இணையத்தில் எங்கு நீங்கள் தேடினாலும் இந்த அரிய ரேர் போட்டோஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அந்த கல்லறைக்குள்ளே, ஆண்டவர் உள்ளே அந்த கல்லறைக்குள்ளே வைத்திருந்த இடத்தில் நான் ஜெபித்தது, அங்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தது இதெல்லாம் இங்கே படமாக இருக்கிறது. இங்கு நான் திருப்பலி ஒப்பு கொடுத்தேன். எப்படி நடந்தது என்றால், இதுதான் அந்த இந்த பீடத்தில் இங்கே இருக்கின்ற அந்த படம், ஆண்டவர் உயிர் தெழுந்த இடம், எம்டி டூம். இது 16ஆம் ஆண்டில் நான் சென்ற போது அங்கு ஜெபித்தது. அடுத்த காலங்களில் சென்ற போது இந்த 2 படங்கள். நான் பலமுறை இந்த இடத்துக்கு சென்றேன். ஏனென்றால் எங்களுக்கு குருக்களுக்கு தனிச்சலுகை வழங்கப்பட்டது. இந்த ஹோலி செப்பல்கர் ஆலயம் 9 மணிக்கு கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். நாங்கள் தனியாக அங்கு பெர்மிஷன் வாங்கி நாங்கள் அந்த ஆலயத்தில் நாங்கள் விஜில் செய்தோம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் அங்கு சிலுவை பாதைகள் எல்லாம் முடித்து நாங்கள் அங்கே ஒப்பு கொடுத்தோம், விஜில் இருந்தோம். எப்படி பெரிய வெள்ளிக்கிழமையில் நாம் ஒவ்வொரு பங்கிலும் இருக்கின்றோம், அதுபோல ஒரு வெள்ளிக்கிழமையில் அங்கே இருந்து நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் 40 பேரில் திருவுளச்சீட்டு போடப்பட்டது. 10 பேர் போகலாம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் உள்ளே சென்று தனியாக ஜெபிக்கலாம் என்று எங்களுக்கு திருவுளச்சீட்டு போடப்பட்டது. அதில் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நாங்கள் சென்றோம். அந்த இரவு முழுவதும், வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் நாங்கள் அங்கே இருந்தோம். 9 மணிக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி சம்பிரதாயப்படி கதவுகள் பூட்டப்பட பில்கிரிம்ஸ் எல்லோரும் வெளியே சென்று விடுவர், யாரும் உள்ளே வர முடியாது. நாங்கள் இந்த கல்லறைக்கு உள்ளே 12 மணி வரை நாங்கள் ஜெபித்தோம். அடுத்து 1 மணிக்கும் ஜெபித்தோம். 12 மணிக்கு திரும்பவும் அந்த முஸ்லிம் ஃபேமிலி வரும், இஸ்லாமிய ஃபேமிலி வந்து கதவை திறந்து விடுவார்கள். அப்போது பில்கிரிம்ஸ் 12 மணியிலிருந்து அதிகாலை வரை அவர்கள் வர துவங்குவார்கள். ஆக இரவு முழுவதும் அங்கு தொடர் ஆராதனை இருக்கும். சாம்பிராணி புகைகளும் மற்றும் இனிய இந்த லத்தீன் பாடல்களும் அராமைக் பாடல்களும் மற்ற சிரியன் வெவ்வேறு மொழிகளை சார்ந்த வழிபாட்டு முறைகளை சார்ந்த பாடல்களும் சாண்டிங் இவையெல்லாம் நடக்கும். தெய்வீகமாக அங்கு இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய கல்லறை. நீங்கள் பார்க்கலாம், நானெல்லாம் சென்றேன், இப்படி உள்ளே செல்ல முடியவே முடியாது. ஏனென்றால் கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் வருவார்கள். இங்கே உள்ளே ஒரு 10-20 பேர் வருவார்கள். உடனே நீங்கள் வெளியே வந்துவிட வேண்டும். நாங்கள் குருக்களாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதால் இரவு முழுவதும் ஆண்டவருடைய கல்லறையில் அமர்ந்து நாங்கள் தியானித்தோம், ஒப்பு கொடுத்தோம். விஜில் இந்த கல்லறையிலே அமர்ந்து திருப்பாடல்களை பாடி நாங்கள் ஜெபித்தோம், ஒப்பு கொடுத்தோம். இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த படம் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. இதுதான் பீடத்தில் இருக்கின்ற இந்த பீடத்தில் இருக்கின்ற படம். இந்த இடம்தான் ஆண்டவர் இருந்த கல்லறை, வெற்று கல்லறை. மரியா பார்த்தபோது இந்த கல்லறை திறந்திருந்தது. இங்கேதான் வானதூதர்கள் அமர்ந்திருந்தார்கள்.
இதற்கு மேலே ஒரு சின்ன பீடம் இருக்கிறது. இங்குதான் நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதற்கு மேலே தான் இந்த படங்கள் இங்கே இருக்கின்றன. ஆகவே இது ஒரு அருமையான தருணம். ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நிறைவாக பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை தியானிக்கிறோம். நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நம் நோய்களை அவர் தாங்கிக் கொண்டார், நலமாக்கும் அவருடைய காயங்கள் நம்மை விடுவித்தன, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று வாசிக்கிறோம். பேதுரு அவர் என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் சொல்லுகிறார், உங்கள் மூதாதையரிடமிருந்து வந்த வீணான நடத்தைகளால் வந்த சாபங்களிலிருந்து உங்களை விடுவிக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? அது பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசுவினுடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் தான் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. The blood of Jesus saved you. ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய இரத்தம் உங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது என்பதை பவுலடியார் அழகாக அவர் சொல்லுவார். இந்த முடிக்கின்ற தருணத்தில் பெரிய வெள்ளிக்கிழமையில் நாம் இதை ஆழமாக இந்த 2 வசனத்தையும் தியானிப்போம். எசாயா புத்தகம் 53:4-5, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19-20 இறை மக்களோடு சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தை, அதன் அகலத்தை, உயரத்தை நீங்கள் கண்டுணருங்கள். அப்போது அறிவெல்லாம் கடந்த இறையமைதி உங்களை நிரப்பும் என்று ரோமேயர் 8 நாம் வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்துவின் அன்பை தியானிப்போம். பெரிய வெள்ளிக்கிழமையில் நமக்காக பாடுகள் பட்ட கிறிஸ்துவனுடைய அந்த விலை மதிப்பில்லாத அந்த பாடுகள் நம்மை தேற்றட்டும். இந்த பாடலோடு சேர்ந்து நாம் தியானிப்போம். கிறிஸ்துவின் பாடுகள் நம்மை தேற்றட்டும். புனித வாரத்தில் பெரிய வெள்ளிக்கிழமையில் ஆண்டவருடைய அன்பை, நமக்காக பாடுகள் பட்ட பேரன்பை உணர்ந்து சிலுவையை ஆராதிப்போம், மீட்பை பெற்றுக்கொள்வோம். நன்றி. வானக தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உமது திருமகனை எங்களை மீட்பதற்காக நீர் அனுப்பி அவரை உமது திருமகனை எங்களுக்காக நீர் ஒப்புக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, கல்வாரியில் நீர் சிந்திய திரு ரத்தத்தால் எங்கள் அனைவரையும் மீட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பை எந்நாளும் மறவாமல் உமது அன்பின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவியருளும் சுவாமி. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you so much. இந்த தொடர்களை youtube.com jodir@jodir-f56 திரவியம் ஜான் @5935 நீங்கள் பார்க்கலாம். நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you. Thank you so much.